இன்னும் 3 மாதம் பொறுமையாக இருந்தால் உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு வழிவகுத்து செம்மையாக்கித்தான். வீட்டு பெரியவங்கள்ட்ட வார்த்தையை கொஞ்சம் நிறுத்தி பேசி உன்னை நீ காப்பாற்றிக்கோங்க. கால் வந்துட்டு வா. என்ன தாத்தா சும்மா இருக்குங்களா தாத்தா? வேற என்னம்மா வேணும்? கண்ணா தீராத விளையாட்டின் பிள்ளை. அதான் நான் கண்ணம்னு சொன்னேன். அதுக்கு உனக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சு? கண்ணனை பற்றி உனக்கு தெரியுமா? ஆ படிச்சிருக்கியா? என்னம்மா 5 படிச்சிருக்கியா? 5ஆம் படிக்க வேண்டியது தானே. கண்ணனை பற்றி உங்களுக்கு ரொம்ப சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வருத்தப்பட்டுருவான். கோபியர் கொஞ்சம் ரவணா கோபால கிருஷ்ணா. ஆமாம், நிறைய நட்பு. என்னது? நிறைய நட்பு, பாசம், பற்று, இன்பம் அப்படின்னு நிறைய தேடுதான். புரியுதா? அத்தனையும் தனித்து உன்னோடு வந்து இருக்க வைக்க. புரிஞ்சுக்கா என்ன? திருத்திதேன். நல்லா இருக்கு. இந்தாங்க தாத்தா, நல்லாங்க தாத்தா, போயிட்டு வாங்க தாத்தா. மெல்ல போகணும், சாப்பிடாம போகக்கூடாது யாருமே. அப்படியா? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னம்மா பிள்ளை எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. நீ யாரு? ஏக்கா பாப்பாக்கா? பெரிய பாப்பாவை பற்றி அவள் கேட்கா. நீ குட்டி பாப்பாவை பற்றி கேட்க. நீங்கள் குட்டி பாப்பாவனுடைய ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கேட்க. சரிண்ணா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி. அழுதா கதை நடக்காது தாய். அழுது லாபம் என்ன? அவன் ஆட்சி நடக்கின்றது. விதி உன்னை விளையாடிக்கிட்டு இருக்கு. மனதை மாற்றி சென்றதா, மனதார விரும்பி சென்றதாங்கிற விஷயம் உனக்கு தெரியாது. ஆனால் உன் கற்பனையில் என்னமோ போட்டு என் பிள்ளை மதியம் மயக்கிட்டாங்க, அதனால் போயிடுதுன்னு நீ நினைக்கிற. தவறு. கால் வந்துட்டு வா. காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். என்னமா செய்யணும்? கொண்டு வந்து சேர்க்கணும். பக்கத்தில் வா. சரி, இருதார யோகம் உடையவாதான் உன் பிள்ளை, அதனால் கொண்டு வந்து சேர்க்குறேன். பிடி வெற்றி விட்டு நல்லா சாப்பிட்டு போ. கர்ப்பதாமிக்கு குழந்தையை பற்றி, ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தவங்க யாருக்கு? எங்கே இருக்கான்? குழந்தையை பற்றி கேட்க. அக்கா அக்காங்க வாக்கா, அங்கே நின்றுக்கா. என்னம்மா பிள்ளைக்கு? அப்படியே கால் வந்துட்டு வா. சரி, வயசு எத்தனைம்மா? 3 வருஷத்துக்கு பிறகு இந்த பிள்ளை பேசும், காது கேட்கும், நடக்கும். இதுதான் மெய் வாக்கு. அதுக்கு முன்னால் உன்னை குணமாக்கிறதுன்னு சொன்னால் அது பொய் வாக்கு. இன்னும் 3 வருஷம் இருக்குது. அப்படின்னா வயசு எத்தனை வரும்? 9 வயசு. 9வது வயசில் இந்த குட்டி பிள்ளை அருமையாக காது செவிப்பறை திறந்து விடும், வாயும் பேசிவிடும். அருமையாக பேச வைக்க. காலை விட்டுவா. வாடா பேரப்பிள்ளை, நல்லா இருக்கியா? என்ன வேணும் உனக்கு? இந்தா கை நிறைய பணம் வச்சுக்கா. உங்கள் அப்பா எந்த கையில் வேணாலும் பணம் தான்டா. இந்தாம்மா காப்பாற்றி தரேன். இந்தா கர்மசாமிக்கு இந்தாடா. செல்வாக்காரு, தொழிலை பெற்றுக்கா. ஆமாடா, ஐஸ்வர்யமாக இருக்கும். பணம் உன் மயங்கில் கொடுத்த பாரு. வாமா பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு அப்படியா? ஆ பார்ப்போம். யாருன்னு கேட்குற ஒரு அடையாளத்தை போயிட்டு வாங்க. அப்புறம்
சாதத்திலிருந்தே யார் கேட்டு பார்க்குறோம்? ஓகே. பெற்றோர்களில் அல்லது மாமியாரில் ஒன்று மாமன் இருக்கான் அல்லது மாமியா இருக்கான். யாருமா? மாமியாரா அப்பாவா? ஆ புரியலம்மா, சத்தம் சொல்லு. மாமியார் மட்டும் இருக்கு. கால் விழுந்துவா. வயத்தில் யாருக்கு பிரச்சனை? அக்கா அண்ணே என் மகன் மூத்தவன் சுரேஷ்குமார் ரம்யா பார்க்கப்பட்டா சொல்லிட்டு போயிட்டான். அவள் போயிட்டான். ஆனால் அவள் வரும் வர வைக்க அவள் வயத்துக்குள்ள பிரச்சனை இருக்கு. கால் விட்டுவா. பொம்பளை பிள்ளை விஷயம் ஓப்பன் பண்ணக்கூடாது. எப்படி பேசுறது? ஒரு வார்த்தை சொல்லணும். சத்தியத்தை பேசுடா, மறைக்காதங்கய்யா. பேசிடுத கால் விட்டுவா. ஒரு மரத்தில் பழம் இனிக்கலை, ஒரு மரத்தில் பழம் இனிக்கலை. இன்னொரு மரத்தில் போய் பார்த்தேன், அருமையாக இனிச்சது. அதை சாப்பிட்டு என் வயத்தை நிறைச்சிக்கிட்டேன். அதனால் இனிமேல் நாங்கள் வரமாட்டேன் அப்படின்னு அவள் சொல்லுகிறா. புரியுதா இப்போ உனக்கு? அதனால் வேறு வழியை தேடுவோம். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பேசுவோம். இந்த ஒரு வாரத்தை தான் போய்ட்டு வா. கர்மசாமிக்கு புரிஞ்சா புரிஞ்சிக்கா, புரியாட்ட விட்டுக்க. புரியுதுல உனக்கு? புரியுதா புரியலையா? புரிஞ்சுக்கிட்டலாம் ஓ. கர்மசாமிக்கு என் மகனுக்கு மூளையில் பிரச்சனையா அல்லது மனத்தில் பிரச்சனையா இல்லாட்டா ஆவி பிடிச்சிருக்கா அப்படின்னு காக்கியா? கால் விட்டுவா. என்னம்மா சின்ன பொண்ணு. வயசு எத்தனம்மா உன் பையனுக்கு? 23வது வயசில் அவனுக்கு ஒரு நட்பால் ஒரு பிரச்சனை வந்து அவன் உள்ளம் பாதிக்கப்பட்டுருச்சுமா. அது பொட்டையால் வந்தது தான். இப்போ அவனுடைய அடிமனது பாதிக்கப்பட்டு மனதில் கோளாறு, மூளை நரம்பில் கோளாறு இல்லை. அதனால் அவனை நான் திருத்தி தர முடியும்னு உத்தரவு. கால் விட்டுவான். பெண்கள் காட்டும் அன்பு என்பது அண்ணே அது பித்தனாக்கி அலைய வைப்பது. இவன் மகனை பித்தனாக்கிடுது. என்ன உண்மையா இல்லையா? உன் பையனை திருத்திடுவேன், தைரியமாக இரு. எப்போ கூட்டு வருவேன்? உன் பையன் என்னைக்கு குணமாக நீ வேகப்படுத்தி அன்னைக்கு கூட்டுவான். நான் சொல்லித்தான் வரணுமோ? நீ உள்ள கூட்டுவா, சந்தோஷமாக. கர்மசாமிக்கு அருப்புக்கோட்டை இல்லை, அருப்புக்கோட்டை ஒரே உத்தரவு இருக்கு. ஒரே அருப்புக்கோட்டையானே போய் பேசக்கூடாண்ணே. அண்ணா நீங்கள் அருப்புக்கோட்டையா? அருப்புக்கோட்டையா? இரு நான் பார்க்குறேன். இப்போ உங்களை நான் பார்க்குறேன். வாங்க பக்கத்தில் வாங்க. அருப்புக்கோட்டை 1 2 3 4 5 6 7 அருப்புக்கோட்டையா? அருப்புக்கோட்டையில் அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி பாலம் போகுது. பாலத்துக்கு கீழே பெருமாள் கோயில் இருக்குது. அதில் எந்த பக்கம்? அதுக்கு வடக்கு தங்கமாரியம்மன் கோயில் சரணா. காலில் வந்துட்டு வா. நீங்கள் தான் வேண்டுங்க. வெண்ணிலவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். எண்ணிலா கனவுகளில். உட்காருங்க. என்ன வேணும் உங்களுக்கு? பையனை பற்றி தான் நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன். என்னது கேட்க புரியா? முத்து சிப்பி வா